ஹாய் டியர், டுடே நம்ம ஜங்குக்கியோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நேற்று எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, ஜேகே வந்துட்டு தெரியாமல் தான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலான்னு வந்திருப்பாரு உங்ககிட்ட சொல்லலான்னு. ஆனால் வெளியே வந்துட்டு உங்கள் செப்பலை பார்த்துட்டு அது நீங்கள் நினச்சி அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கா. அது பார்த்தா சுச்சி பாட்டி. இப்போது பாட்டி பார்த்துட்டு நீயாடா படவான்னு கேட்க, இவரும் நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதோடு நிறுத்தியிருப்போம். ஸோ அது கரெக்டாக என்னாச்சு அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். கண்டுபிடிக்கோங்க. ஸோ இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா, ஏய் படவா நீயாடா அப்படின்னு கேட்குது. அப்போ ஜேகேக்கு பக்குன்னு ஆகிடுது. ஐயோ இந்த பாட்டியா, இது சரியான ஊர்க்கூட்டியாச்சே, ஒரே கத்தில் ஊரையே கூட்டிடுமே. இது என்ன ஒயினோட செருப்பெல்லாம் போட்டுட்டு இருக்குது, இந்த வயசில் இப்படி கூட செப்பல் போட்டுதான் என்ன ஹீல்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செருப்பையும் பார்க்குறாரு, அந்த பாட்டி மூஞ்சியும் பார்த்துருக்காரு. அப்போது பாட்டி வந்துட்டு காதை பிடிச்சி திருகிட்டு, டேய் படவா என்னடா எங்கே பார்த்துட்ருக்கா அப்படின்னு கேட்குது. இவரும் பாட்டி 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 அப்படிங்கிறாரு. ஸோ பாட்டி பார்த்தீங்கன்னா, ஏ ராஸ்கல் இந்நேரத்தில் என் வீட்டில் என்னடா பண்ணிட்டுருக்குறா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போது ஜெக்கேவும் பாட்டி பாட்டி உன் வீடுன்னு தெரியாது பாட்டி அப்படிங்கிறாரு. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா அப்படிங்குது. அப்போ ஜேகேவும் வீடு மாதிரி வந்துட்டேன், என் ஃப்ரெண்டு வீடு நினச்சி தெரியாமல் வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு தான் எப்போவுமே இப்படி வாசலில் படுத்துருப்பானா, கட்டில் வெளியே பார்த்ததும் இருட்டில் தெரியல பாட்டி, அதான் அவன் நினச்சி வந்துட்டேன் அப்படிங்க. ஓ அப்போ உன்னோட ஃப்ரெண்டு பையனா பிள்ளையா அப்படின்னு கேட்க, என்ன பாட்டி நீ விவரம்லாம் பேசிகிட்டு இருக்கிற, நான் ஒரு ஆம்பளை பையன், அதுவும் ஒரு ஆம்பளை பையனை தான் பக்கத்துக்கு போவேன், நான் போயிட்டு பொம்பளை பிள்ளைங்க கூட சவகாசம் வச்சுப்பேனா என்ன, ஒரு வேளை அப்படியே பிள்ளைங்க ஃப்ரெண்டாக இருந்தாலுமே இந்த நேரத்தில் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பாட்டி இன்னொரு காதையும் பிடிச்சி நேரம் திருக்கிட்டு, ஏண்டா எந்த ஊர்லடா ஆம்பளை பையனுக்கு பொம்பளை பிள்ளை பேரை வாயின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்க, ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே பாட்டி அப்படிங்கிறாரு. ஏய் படவா நீ வைன்னு சொல்லி கூப்பிட்டு என் காதில் கேட்காமையா போச்சு, என்ன என் பேத்தி பின்னாடி திரியா அப்படின்னு கேட்க, இல்லையே பாட்டி சத்தியமாக இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் நீ சத்தியம் பண்ணால் நான் நம்பிடுவேனா, என்னத்துக்கிட்ட போய் சத்தியம் பண்ணுற அப்படின்னு பாட்டி கேட்குது. ஐயோ இந்த பாட்டிக்கு என்ன இப்படி தெரிஞ்சிருச்சா கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பக்குன்னு அடிக்குது. ஏன்னா பாட்டி ஒரு சத்தம் போட்டுச்சுன்னா என்னால் வேணால் சத்தம் போடும், கரெக்டாக கணிக்கலாம் முடியாது. ஸோ ஒரு சத்தம் போட்டால் இன்றைக்கி அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு அவருக்கு வேலையும் சேர்த்து காலி ஆகிடும். அப்படியே பயந்து போயிட்டு, அடே ஜேகே இன்றைக்கி உனக்கு நேரமே சரியில்லடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பாட்டி நான் விட்டுரு பாட்டி, நான் தெரியாமல் வந்துட்டேன், இது உன் பேத்தியோட வீடெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. டேய் படவா எனக்கு பேத்தி இருக்குதுன்னே நான் சொல்லலையேடா உன்கிட்ட, அப்போ சொல்லு நீ வயனை தேடி தானே வந்திருக்க, அது இந்த ராத்திரி நேரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜேகேவும், ஐயோ பாட்டி நான் ஒன்றும் வேணே பண்ணலை, தெரியாமல் வந்துட்டேன், வழி தவறி வந்துட்டேன், என்னை விட்டுரு பாட்டி அப்படிங்கிறாரு. ஆனால் பாட்டி காதை பிடிச்சி திருக்கிட்டே இருக்குது, விடவே மாட்டேங்குது. அப்போ ஜேகேவும், பாட்டி ஐயோ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்க, ஏய் என்ன தசை திருப்ப பார்க்குறியா அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு. ஓச்சு இந்த பாட்டிக்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது போல், அதனால எப்போ பார்த்தாலும் சுச்சிக்கிட்ட சொல்கிறேன்னு நம்மளை மிரட்டிக்கிட்டே இருப்பாளா, இப்போ தானா வந்து சிக்கிட்டனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. இப்போ பாட்டியும் பார்த்துட்டே இருக்குது, ரொம்ப நேரமாக சத்தத்தையே காணோம், அமைதியாக வந்துட்டு உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. டேய் என்னடா ஏதோ புத்தர் மாதிரி உட்காந்துட்ருக்க, என்கிட்ட கையும் களமாக மாட்டியிருக்க, கத்தி ஊரை கூட்டுட்டா அப்படின்னு கேட்க, ஐயோ சாமி என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் வந்துட்டேன், அப்புறம் இந்த விஷயத்த நமக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆட இவன் வருவானா, அதுவும் பொம்பளை பிள்ளையை தேடி, அது பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளை தேடி ஒரு போலீஸ்காரன் வருவானா அப்படிங்க. போலீஸ்கார் உனக்கு என்ன தெரியுமா பாட்டி அப்படின்னு கேட்குறாரு. ஏய் படவா உன்னை தெரியாதாடா, நீ தானே அன்றைக்கி வந்தது, அன்றைக்கி இங்கே வந்தது நீ தானே, என் பேத்தியை வண்டி விட்டு இடிச்சது நீ தானே அப்படின்னு சொல்லி எல்லாமே புட்டு வைக்குது. அப்போ அவள் எல்லாத்தையும் சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் பின்ன என் பேத்தி அங்கிட்ட எதையும் மறைக்க மாட்டா, இன்னைக்கு நடந்த வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டா அப்படிங்க. பாட்டி என்னென்ன சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. ஓ அதை நான் என் வாயால் வேற சொல்லணுமா அப்படின்னு பாட்டி எப்படி முறைக்குது. அப்போ தான் ஜேகேக்கு வரைக்கும் சொன்னது ஞாபகம் வருது. அவன் என்ன சொல்லியிருப்பான், முதல்ல அந்த பாட்டியை கரெக்ட் பண்ணாதான் அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ண முடியும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருப்பான்ல, அது இவருக்கு ஞாபகம் வரமோ. ஐயோ இப்போ இந்த கிழவி எப்படி கரெக்ட் பண்ணுறது, நல்லா வந்து தொக்க மாட்டிக்கிட்டேன், ஆனால் இதை கரெக்ட் பண்ணணுன்னா எந்த ஐடியாவும் இல்லை, இந்த வர்க்கி பையன் வேறு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு மல்லாக்கப்படுத்திட்டுருக்கான், இப்போ நான் என்ன பண்ணட்டும், இதை பாட்டி எப்படி கரெக்ட் பண்ணுறது, ஐயோ பிள்ளைங்களுக்காக கரெக்ட் பண்ணிடலாம் போல, இந்த கிளவி நான் எப்படா கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையில் கை வச்சு உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்போ பாட்டி பார்த்திங்கன்னா,
இருடி உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஊரை கத்தி கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வாயை திறக்க போகும் பாருங்க. இவருக்கு பயம் ஆயிடுச்சு. இதாண்டா திடீர்னு ஊரை கூப்பிடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு பக்கத்தில் வந்துட்டு இந்த புல்லெல்லாம் முளைச்சி கிடக்குள்ள, வாசலெல்லாம் கார புல்லனா மண் வாசலாக இருந்துச்சுன்னா புல் முளைக்குள்ள, அந்த புல்லை டபக்குன்னு பிடுங்கி மூக்கில் விட்டுறாரு. ஸோ பாட்டிக்கு வந்துட்டு மூக்கில் விட்டுதும் அச்சு அச்சுன்னு தும்மல் வரவும் இவர் காதை பிடிச்சி தூக்கிட்டு வந்துருக்குள்ள. ஸோ கையை எடுத்துடுது. கையை எடுத்துட்டு அப்படியே தும்மிட்டுக்கா. அடுத்த செகண்ட் பார்த்தா சிட்டா பறந்து ஓடிடுறாரு. அவ்வளோதான். இந்த பக்கம் பாட்டி, டேய் படவா ஓடிட்டியா ராஸ்கல், இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. இப்போது ஜெக்கி அப்படியே அடிச்சா பிடிச்சேன்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தா இந்த பக்கம் சிமி நின்றுட்டு இருக்கிறா. அதுவும் கதவை திறந்தா முன்னாடி நின்றுருக்கா. இவரே விருக்குன்னு பயந்துருப்பாரு. அந்த குட்டிச்சாத்த பொம்மை இருக்கும்ல அந்த மாதிரி நின்றுருக்கா. ஜெக்கி பார்த்துட்டு விருக்குன்னு பயந்துருப்பாரு. அப்படியே பயந்துட்டு, ஏய் இங்கே எப்படி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படின்னு கேட்கா. இவன் இடுப்பு மேலே 2 கை வச்சுக்கிட்டு, அதை நான் கேட்கணும், நீ எங்கே போன இந்நேரத்தில் எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ இவரும், ஏய் இங்கே பாரு அக்கா கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்க, அம்மானு கத்தத்துக்கு வாய் தரப்பா டப்புக்குன்னு வாயை போற்றி அப்படியே மேலே தூக்கிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ மேலே தூக்கிட்டு போனதுக்கப்புறம் சிம்மி வந்துட்டு, மாமா என்னாச்சு, நீ எங்கே வெளில போனா அப்படின்னு கேட்க. அப்போ அவர் வந்துட்டு, ஏய் ஏண்டி எதுக்கு நீ நைட்டு பார்த்தா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வச்ச அப்படின்னு கேட்குறாரு. எல்லாத்தையுமா அப்படின்னு கேட்குறா. எல்லாத்தையுமாவா? ஆமாம், வயனை பார்த்தது, அவகிட்ட பேசுனது, முத்தம் கொடுத்துச்சன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி வச்சிருக்கா. நான் ஒன்றும் வேணுக்குன்னு கொடுக்கல அப்படிங்கிறாரு. நீ வேணுக்குன்னு கொடுத்தியோ வேணான்னு கொடுத்தியோ, ஆனால் கொடுத்தல அப்படிங்கிறா. சின்ன குழந்தை மாதிரி பேசுடி அப்படின்னு கத்த. இப்போ எதுக்கு நீ கத்துற? நான் என்ன போய் சொன்னேன்னா? நீ தானே சொல்லியிருக்க போய் சொல்கிறது தப்பு, உண்மை மறைக்கிறது தப்பு, அம்மா கிட்ட மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு. அதனால தான் நான் உன்கிட்ட இப்படி எல்லாமே சொல்கிறேன். அதே மாதிரி அம்மா கிட்டே சொல்லணும் இல்லை மாமா, இல்லைனா தப்பாக படாது அப்படிங்கிறா. அப்போது ஜெகே பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு சிம்மி, இதெல்லாம் ஒரு சில விஷயம் மாமாவுக்கு ரொம்ப பர்சனல். அதெல்லாம் எடுத்தவங்க கவுத்தோன்னு எல்லாத்திட்டையும் சொல்லக்கூடாது. அடுத்தவங்க பர்சனலாக வெளியே சொல்கிறது தப்பு, புரியுதா அப்படிங்கிறாரு. பர்சனலா நீ என்கிட்ட சொன்னல அப்படின்னு கேட்க, உன்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை. சரி ஓகே, இனிமே அம்மா கிட்ட வயனை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்க. ஏன் வயனக்கா இல்லை வயனத்தை பற்றி சொல்லக்கூடாதா அப்படிங்கிறா. டீ முதல்ல அத்தைன்னு சொல்லாத, முதல்ல அவள் பேரையே மறந்துடு அப்படிங்கிறாரு. ஏம்மா நீ மறந்துட்டியா அவளை அப்படின்னு கேட்குறா. ஐயோ இவ எப்போ பார்த்தாலும் நான் சிங்காவே பேசிகிட்டு இருப்பாளேன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சிம்மி, சரி நான் உண்மையை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், எனக்கு அந்த பிள்ளையை பிடிச்சிருக்குதுடி அப்படிங்கிறாரு. பிடிச்சிருக்குதா? அதான் எனக்கே தெரியுமே அப்படிங்கிறா. அதான் மாமாவுக்கு அந்த பிள்ளையை பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த பிள்ளைக்கு மாமாவை பிடிக்கல. அதனால தான் அந்த பிள்ளைக்கு மாமாவை பிடிச்சாதானே அம்மா கிட்ட சொல்ல முடியும். அப்போ தானே அம்மா போயிட்டு பொண்ணு கேட்பாங்க, கட்டி வைப்பாங்க, உனக்கு அத்தை கிடைப்பா அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறா. அதனால் இப்போதைக்கு அவளுக்கு என்ன பிடிக்க வரைக்கும் அம்மா கிட்ட சொல்லாத. ஏன்னா இப்போ அம்மா வந்துட்டு உடனே அங்கே போய் பொண்ணு கேட்டு அந்த பிள்ளை பிடிக்கலன்றுச்சுன்னா உன்னோட அம்மா தானே கஷ்டப்படுவா. அதனால சொல்கிறேன், முதல்ல உன் மாமாவும் அத்தையை கரெக்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி வீட்டில் சொல்லலாம். அது வரைக்கும் வாய் திறக்கக்கூடாது சரியா அப்படிங்கிறாரு. அவ்வளோ வாயில் விரல் வச்சுட்டு, யார்கிட்ட இனிமே சொல்ல மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லுவாளா. குட் கேர்ள், தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ அவளே வந்துருச்சு, இப்போ தூங்கு அப்படிங்கிறாரு. நான் உன் கூட பார்த்துக்கிட்டா அப்படின்னு கேட்பாளா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே வந்துட்டு நெஞ்சு மேலே படுக்க வச்சு தட்டி கொடுக்க அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா மேடம் ப்ரீகேஜி தான் போகிறாங்க. இன்னும் அந்த வாயில் விரல் வச்சு சாப்பிட்டு தூங்குவாங்களோ குழந்தைங்களாம், அந்த மாதிரி அந்த பழக்கம் இருக்குது. அப்படியே ஒரு கையை எடுத்து விட திருப்பி வாயில் கொண்டு வச்சுக்கிறா. ஸோ இவர் திருப்ப கையை பிடிங்கி விட இவரோட கையை எடுத்து வாயில் வச்சுட்டு அப்படி சாப்பிட்டே தூங்கிட்டு இருக்கிறா. குழந்தைங்க அந்த மாதிரி பண்ணால் அழகாக இருக்கும்ல. ஸோ அவரால் அது எதுவும் பண்ண முடியல. அப்படியே இன்னொரு கையில் அவளோட தலையை தடவி கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார் அவளை. ஸோ ஜிம்மி பார்த்தீங்கன்னா க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கா, ரெட்டை குடுமையெல்லாம் போட்டிருக்கா, அழகாக இருக்குது. ஸோ அவள் அப்படி தூங்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் அப்படியே இன்னும் உங்களுக்கு தூக்கமே வரல, பாட்டி சொன்னது அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. அப்படி உங்கள் பாட்டி உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க உங்களை மிரட்டியெல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க, திட்டலை, எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் இங்கே பாரு, இந்த வயசில் இதெல்லாம் வரலன்னா தான் தப்பு, இதெல்லாம் வந்தால் நீ நார்மலாக இருக்கிறன்னு தான் அர்த்தம். உன் பாட்டிக்கெல்லாம் எவ்வளோ இருக்குது தெரியுமா அப்படிங்க. பாட்டி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி, நீ இதை லவ்னு கூட நினைக்கலாம், ஆனால் மேபி இது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கலாம், சும்மா க்ரஷ்ஷாக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணால் இருக்கலாம். உனக்கு இப்போ அந்த பையனை பிடிச்சிருக்குதுன்னா அதை பாட்டி வந்து தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த பையன் நல்ல பையனாக இருந்தால் நானே கட்டி வச்சிருவேன். ஆனால் இது முதல் லவ் தானான்னு உனக்கு தெரியணும்ல, அதனால் ஒரு கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோ.
அந்த பையனோட நடவடிக்கையை கவனி, அவன் உன்கிட்ட உண்மையாக தான் இருக்கானான்னு பாரு. இந்த மாதிரி இன்ச்சு பை இன்ச்சு நீ ஃபுல்லாக கவனிக்கணும். ஆனால் முதல் விஷயம், நீ ஒழுங்காக படிக்கணும். அவனையே பார்த்துட்டு சுற்றுறதெல்லாம் உன் வேலை கிடையாது. ஆனால் இதுவும் ஒரு வேளை உனக்கு அவனை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல அவன்கிட்ட சொல்லக்கூடாது. நீ முதல்ல அவனை வாட்ச் பண்ணு. கொஞ்ச நாளைக்கு நீ அமைதியாக இரு. அதுக்கப்புறமும் உனக்கு அவன் மேலே அதே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவன் ஏதாவது பேசினா அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் எடுத்ததும் பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு லவ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னெலாம் சொல்லிட்டு தெரியக்கூடாது. புரியுதா? மெச்சூரிட்டி இந்த வயசுலேயே வரணும், வர வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, அப்போ நான் லவ் பண்ணுறேன்னா அவனை சீ அப்படிங்கிறீங்க. அப்போ அவங்களும் சிரிச்சுட்டே, இதில் சீன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணுறதுலாம் எனக்கு தெரியல, உனக்கு புரியல, என்ன ஃபீலிங்னே தெரியாமல் இருக்க. அதனால முதல்ல நீ என்ன நினைக்கிறேன்னு உனக்கு புரிய வச்சுக்கோ. அப்புறமா மற்றெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த சுச்சி என்றைக்குமே உன் கூட தாண்டி இருப்பேன். உனக்கு நான் பாட்டியாடி ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறாங்க. நீங்களும் ஆமாம் பாட்டி எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. இப்போ அதான் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா நாளையிலேருந்து இவனை நான் ஃபுல்லாக வாட்ச் பண்ண போகிறேன். இவனோட நடவடிக்கை எல்லாத்தையும் கவனிக்க போகிறேன். இதுதான் என் ஃபுல் டைம் டியூட்டி. இல்லை ஃபுல்லாக பார்க்கக்கூடாது, ஆஃப் டைம் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இழுத்து போற்றி தூங்கிடுறீங்க. ஸோ இப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக எஞ்சி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வரைக்கும் இன்னும் அப்படியே தான் கிடக்குறான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சாரா தான். அவள் நேரமாக எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டா. ஸோ கொஞ்சம் நல்லா விடிஞ்சது வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ரெடியாக ஸ்கூலுக்கு வரணும். இப்போ அவள் போய்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறா. ஆனால் அம்மனிக்கு குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹோபி நினைப்பாவே வருது. அழகாக தான் இருக்கான், ஏன்னா அவன் தான் வந்து முதல்ல தூக்குனான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் ஏன் ரெண்டு பேர்த்துக்குள்ளே முதல் தடவையே சண்டை. ஃபஸ்ட்டு வார்த்தை பேசும்போதே திட்டான். நானும் வேறு கோவத்தில் எதுக்கு திட்டேன். அப்போது ஆமாம், அவன் எந்த ஊராக இருப்பான்? இப்போ நான் அவனை எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? ஐயோ, பேரும் தெரியல, ஒன்றும் தெரியல. எப்படிடி சாரா, பேர் ஊர் தெரியாத ஒரு பையன் மேலே உனக்கு லவ் இப்படி பொத்துக்கிட்டு வந்திருக்கு? இது ரொம்ப தப்பே அப்படின்னு சொல்லிக்கிட்டே தலையே அடிச்சுட்டே குளிச்சுட்ருக்கா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாரா வெளியே வரா. அப்போது அவளோட அம்மா பார்த்தீங்கன்னா, பைத்தியக்காரி என்னடி தலையில் அப்படின்னு கேட்கா. தலையில் என்ன அப்படின்னு அவள் திருப்பி கேட்குறா. தலையில் என்னவா, ஒழுங்காக குளிக்க கூட தெரியாதா உனக்கு? 7 வயசாயிடுச்சு, இனி அடுத்த வருஷம் காலேஜ் வேறு போகிறா. அப்படின்னு சொல்லி துப்பிட்டு போகிறாங்களா? என்னடா அது துப்பிட்டு போகிறாங்கன்னு சாராவும் போய் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்த்தா அவள் தலையெல்லாம் ஒரே நிறையா இருக்குது. ஸோ ஹேர் வாஷ் பண்ணியிருக்க மாட்டேன், சும்மா மெழுகு மட்டும் தான் குளிச்சிருப்பாளா. அப்போது ஹோபியை நினச்சி தலையே அடிச்சிட்டு இருந்திருப்பாள்ல. அப்போ கையில் இந்த நுரையெல்லாம் தலையில் அப்பியிருக்கோம், அதோடய வந்திருப்பா. ஸோ அதை தான் பார்த்துட்டு ஐயோ, இவனை நினச்சாலே நான் இப்போ லூஸ் ஆயிடுவேன் போல். கடவுளே ப்ளீஸ் இந்த 12th முடிக்க வரைக்கும் மட்டும் அவன் ஞாபகமே வராமல் பார்த்துக்கப்பா. எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் பாஸ் பண்ணி காலேஜ் போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஃபெயில் ஆகிட்டா அசிங்கமாக போயிடும். இவன் நினப்பு வந்தால் கண்டிப்பாக என்னால் படிக்க முடியாது, கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே தான் இந்த பக்கம் சாரா ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த பக்கம் நீங்கள் ஸ்கூலுக்கு ரெடியாகி முடிச்சுட்டு பாட்டிகிட்ட வந்து சுஜி அப்படின்னு கூப்பிட்றீங்க. என்னடி சீக்கிரம் ரெடி ஆகிட்டு போல, இந்நேரத்துலேயே போறியா அப்படின்னு பாட்டி கேட்குது. அப்போது நீங்களும் ஆமாம் நீ தானே சொன்ன அவனை பற்றி நல்லா விசாரின்னு. எனக்கு வேற என்னன்னு தெரில, அவனை பிடிச்சிருமோன்னு பயமாக இருக்குது. ஆனால் அவன் சரியான பொறுக்கி, எனக்கு அவனை பிடிக்கக்கூடாது. அவன் மேலே ஆசைப்பட்டு நான் அவனை ஃபாலோ பண்ண போகிறதில்ல சுஜி அப்படிங்கிறீங்க. அப்புறம் அப்படின்னு பாட்டி கேட்குது. அவன்கிட்ட இருக்கிற நிறையா குறை இருக்குது, அவன் சரியான பொறுக்கி. அதையெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சனா எனக்கே அவன் மேலே வெறுப்பு வந்துடும். தப்பி தவறி கூட எனக்கு அவனை பிடிக்க வாய்ப்பு இல்லைல்ல, அதுக்கு தான் அவனை ஃபாலோ பண்ணி அவன் மேலே வெறுப்பை வளர்த்துக்க போகிறேன் அப்படிங்கிறீங்க. அப்போது பாட்டி இருந்துட்டு, கல்தா நீ இப்படி சொல்லிகிட்ருக்க, அவன் நைட்டிங்க வந்தான் தெரியுமா அப்படிங்குது. இங்கேயா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாடி இங்கே தான் வந்தான், நீ நினச்சி என் மூஞ்சி சொரண்டிக்கிட்டு இருந்தான் அப்படிங்க. என்ன பாட்டி சொல்கிற, அப்பாக்கு இது பார்த்துட்டாரா அப்படின்னு கேட்குறீங்க. அட உங்கள் அப்பா இன்னைக்கு படுத்தா எழுந்திரிச்சிருக்கான், அவன் ஒரு கும்பக்காரன் தூங்கிட்டே இருப்பான். ஆனால் அப்படிங்குது. என்ன பாட்டி ஆனால் எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதுக்கு வந்தான்னு தெரியல, அவனை நான் பேசவே விடலை. அப்புறமா சும்மா கொஞ்சம் மிரட்டி பார்க்கலாமேன்னு கத்துறேன்னு சொன்னேன். என் மூக்கில் புல் எடுத்து விட்டுட்டு தும்மல் வர வச்சுட்டு ஒரே வாட்டம் ஓடி போயிட்டான். படவா வரட்டும் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்குது. உங்களுக்கு சிரிப்பே வந்துச்சு, மூக்குக்குள்ளே புல்லை எடுத்து விட்டானா அப்படின்னு கேட்க. ஆமாடி சும்மா மிரட்டலான்னு தான் நினச்சேன், ஆனால் அதுக்கே பயந்து ஓடிட்டான் அப்படிங்க. அவன் ஓடுற ஆள் கிடையாது, போலீஸ்காரனாச்சே அப்படிம்பீங்களா.
போலீஸ்காரனாக இருந்தாலும் நடுஜாமத்துக்கு ஒரு பிள்ளை பக்கத்துக்கு வந்தால் யாருக்கு வந்தாலும் பயமாக இருக்கும்ல, அதான் என்னை பார்த்து பயந்து ஓடிட்டான். சரி நீ போயிட்டு வா, பத்திரம். அந்த பயபுலக்கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாரு, வீட்டு வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்குது. ஸோ நீங்களும் சுஜி நீ கவலைப்படாத, என்ன ஆனாலும் சரி எனக்கு அவன் மேலே லவ்வே வராது, அந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆ சரி சரி நல்லா இருந்தா சரி, வந்தாலும் சரி வராட்டி சரி உன் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லி பாட்டி அனுப்பி வச்சிருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்குறீங்க. அப்போது கரெக்டாக கொஞ்சம் தூரம் போனதுமே ஜிகே பார்த்தீங்கன்னா டியூட்டி போகிறதுக்காக வந்துட்டுருக்காரு. அப்படியே வரும்போது உங்களை பார்த்ததுமே இவளா, முதல்ல இவளை பார்த்து நம்ம சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களை ஃபாலோ பண்ணி அப்படியே வண்டியை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்த, நீங்கள் அப்படியே டக்குன்னு நின்றுட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை வயன், அது வந்து நேற்று நடந்தது அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேஸெல்லாம் ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிச்சு, காதெல்லாம் செவக்குது, கையெல்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி வெக்க வேற வருது. அவ்வளோதான், அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. உடனே நீங்கள் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இருடி ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. என்னது, நாளைக்கு மாட்டேன், சாரா சாரா ஐயோ டைம் ஆச்சு, எக்ஸாமு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடிட்டு இருக்கிறீங்க. அவர்கிட்ட நின்று பேசவே இல்லை. அடியே என்னடி இப்படி ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணி வந்தால் நீங்கள் வயல்காட்டுக்குள்ளே இறங்கி ஓடிட்டீங்க. ஸோ ரோட்டில் போனால் தாண்டா நீ ஃபாலோ பண்ணுவேன், நான் காட்டுக்குள்ளே பூந்து போகிறேன்னு சொல்லிக்கிட்டு வயல்காட்டுக்குள்ளே இறங்கி ஓடிட்டு இருக்கிறீங்க நடு வயலில். ஸோ அந்த வயல்காரங்க வேறு யாரா அது வயலில் ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லி சத்தம் போட, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகேவால் உங்களை அன்றைக்கி பிடிக்கவே முடியல. சீக்கிரம் சாரா போய் கூட்டிட்டு ஸ்கூலுக்கே போயிட்டீங்க. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது. ஐயோ தப்பாக நினச்சிட்டா, நான் தெரிஞ்சுதான் பண்ணேன், தெரியாமல் தானே பண்ணேன், எதுக்கு பண்ணேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி ஓடுறேன், என்னை பார்த்தா பயந்து ஓடுறா, நானா ஏதாவது பண்ணிடுவேன்னா என்ன, ஐயோ என்னை தப்பாக நினச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் டேபிளில் போய் தலையை முட்டுன்னு முட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் பார்த்தா நீங்கள் அதே தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. போச்சு திரும்ப வந்து பேசுகிறான். இவனுக்கு என்ன தைரியம், நைட்டை இப்போ எதுக்கு வந்திருப்பான், ஐயோ மறுபடியும் அதுக்கு தான் வந்தானா, நான் இப்போ என்ன பண்ணுவேன், ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலையை போட்டு டெஸ்கில் முட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. சாரா கேட்குற, பைத்தியக்கார இண்டியாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, ஐயோ இல்லை எனக்கு வரல அப்படிங்கிறீங்க. என்னடி வரல அப்படின்னு கேட்குறா. எனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, எனக்கு அவனை பிடிக்கல, எனக்கு வெக்கம் வரல, எனக்கு ப்ளஸ் வரல, ஒன்றும் வரல அப்படிங்கிறீங்க. என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சாரா ஒரு மாதிரி பயந்து போய் கேட்டுக்கிறா. நீங்கள் நான் பெஞ்சில் போட்டு அது மாதிரி தலையை நெத்தியை போட்டு தப்புன்னு தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் வந்து கேட்டிருப்பார்ல, நேற்றுன்னு சொல்லவுமே உங்களுக்கு ரொம்ப ஷையாக வந்திருக்கும், வெக்கம் வந்திருக்கும், அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணவே முடிஞ்சிருக்காது, அதனால் ஓடி வந்திருப்பீங்க. அதை நினச்சி இப்போ ஒரு மாதிரி இது பண்ணிட்டுக்கிறீங்க. கடவுளே என்ன இது, அவனை எனக்கு பிடிக்கவே கூடாதுன்னு நினச்சா, அவன் நினச்சாலும் எனக்கு வெக்கம் வருது, இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெக்கப்படாதுன்னு சொல்லிட்டு டெஸ்கில் போட்டு ஒரு பக்கம் தலையை தட்டிக்கிட்டு இருக்கா. அவளும் உங்களை பிடிக்க ட்ரை பண்ணுறா, பட் அவளால் முடியலை. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு தலைப்பட்டு தப்புன்னு அடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் அதை நினச்சி அப்படியே வந்துட்டு அத்தனை 5 விரலையும் வாய்க்குள்ளே விட்டு கடிச்சிக்கிட்டு இருக்காது. ஐயோ கடவுளே என்னை தப்பாக நினச்சிட்டான்ட்டு. அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் எல்லாம் ஆகிட்டு நம்ம வரிக்கி சாரும் வந்துட்டு திரும்ப ஜாயின் பண்ணியிருப்பார் வேலையில். இப்போது வரான் கரெக்டாக வந்துட்டு, கடவுளே நடந்து வரத்துக்குள்ளே ஒரு போதும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே தலை போட்டு டெஸ்கில் அடிச்சுட்டு இருக்குமோ ஐயோ அப்படின்னு சொல்லி கத்துறான். இவன் கத்துறதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஜேகேவே ஷாக்காக எழுந்திரிச்சு நிற்கா. என்னடா ஆச்சு, ஏன்டா கத்துன்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அப்போது இவன் சாரோட தலையை பாருங்க அப்படின்னு சொல்ல, தலையாவா, ஏன் தலைவாடான்னு கேட்க எல்லோரும் இப்போ பார்க்குறாங்க. ஜேகேவோட தலையை பார்த்தீங்கன்னா லைட்டாக வீங்கியே போயிடுச்சு, அந்த அளவுக்கு முட்டிட்டு இருந்திருப்பாரு. சார் என்னாச்சு சார் உங்கள் தலை அப்படின்னு அவன் கேட்குறான். ஒன்றும் ஆகலையே அப்படிங்க அந்த கான்ஸ்டபிள் அம்மா இருப்பாங்கள்ல, அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, சார் என்ன சார் காலையிலேருந்து தலையை வந்து பொத்துன்னு முட்டி இப்படி வீங்கிட்டு நிற்கிறீங்க, எதுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி முட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எது தலையை முட்டிட்டு இருந்தாங்களா காலையிலேருந்தா, வேடிக்கை பார்த்தியா அடி நீ அப்படின்னு கத்துறான். யாரை பார்த்துட்டு அடி போட்டு கூப்பிட்றேன்னு அந்த கான்ஸ்டபிள் திட்ட. அப்போ அது இல்லை மேடம், வேடிக்கையாக பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு என்ன கல் நெஞ்ச மனசு, ஐயோ சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஜேகே வந்துட்டு அப்படி ஒரு சேரில் உட்கார வைக்கிறான். இவரும் ஒன்றும் இல்லை விடுறா அப்படிங்க, சார் கம்மல் இருங்க சார்னு சொல்லிக்கிட்டு அப்படியே நெஞ்சோடு சேர்த்து ஜேகேவை கட்டி பிடிச்சிக்கிறான். என்னடா பண்ணுற என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, அவரும் வந்துட்டு கை ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ கை வச்சு பின்னாடி அவனை அடிக்கிறாரு, விடுறான்னு சொல்லிக்கிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த
மற்ற கான்ஸ்டபிளெலாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் வந்துட்டு வரிக்கி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நீங்கள் சும்மா இருங்க, அவருக்கு வலிக்கும், இந்த மாதிரி கை வச்சு அமுத்தணுமா வலிக்கும், அதான் கட்டி பிடிச்சி அமுத்திட்டு இருக்கிற அப்படிங்கிறான். கருவனை விட்டு தொலைடா அப்படிங்க. இவன் என்னடானா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கா, நெஞ்சோடு சேர்த்து கட்டி பிடிப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவர் மூஞ்சி கொண்டு என்னோட நெஞ்சில் வச்சு டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான். இவருக்குடா எப்படியோ இருக்குது. ஸோ அப்படியே கையை வந்துட்டு பின்னாடி வச்சு அடிச்சிட்டு இருக்காரு, விட்டு தலைன்னு. ஸோ ஸ்டேஷனில் இருக்கிற எல்லோரும் பார்த்தா செம்மையாக சிரிச்சிட்ருக்காங்க. இவங்க 2 பேர் பண்ணுறது பார்த்தா அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. அப்போது இவனும் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட தலையை பிடிச்சி நல்லா அமுக்கிவாங்கள்ல. ஸோ ஒரு மாதிரி இது வச்சு கை வச்சு அமுக்குவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு மெதுவாக அமுத்திட்டு இருக்கிறான். டே விட்டு தோட எனக்கு வலிக்குது அப்படிங்கிறாரு. ஓயோயோ உங்களுக்கு வலிக்குதா சார், இருங்க நான் முத்தம் கொடுத்தா சரியாக போயிடுன்னு சொல்லிட்டு ஜெக்கேவோட 2 கன்னத்துலேயும் 2 கையும் வச்சு அமுத்தி பிடிச்சிக்கிறான். அவரு வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி ஸ்லோ மோஷன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தலையாட்ட பயத்துலேயே இவன் இருங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வாயை குவிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்ட வர எல்லாரும் வாயில் கையை வச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஷாக்கும் சர்ப்ரைஸுமாக சிரிச்சிட்டு இருக்க இங்கே ஜேகே வந்துட்டு விட்டுருடா அப்படின்னு தலையாட்டுறாரு. இவன் ஒரே ஒரு முத்தம் சார் கொடுத்தா சரியாயிடும், வலிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதோ குழந்தைங்களை ட்ரீட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு இவன் 2 கண்ணத்தையும் இப்படி 2 கையில் வச்சு ஜேகேவோட மூஞ்சி வச்சு அமுத்தி பிடிச்சிக்கிட்டு அப்படியே வாயை கண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நெத்தியில் மொத்தம் கொடுக்க அவ்வளோதான் அவர் சீ கருமம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலை ஓங்கி நெஞ்சு மேலே எட்டி ஒரு உத அவன் அப்படியே சார் அப்படின்னு சொல்லி பறந்துக்கிட்டு போய் செவுத்தில் அடித்து மடிக்கல பொத்துன்னு குப்புற விழுந்துட்டு அப்படியே தலையை மட்டும் நிமிந்து பார்த்து, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ எல்லோரும் செம்மையாக சிரிக்கிறாங்க. ஜேகே கோவத்தில் எழுந்திரிச்சு வந்து நின்றுக்கிட்டு அதான் அவரோட தலை வேறு படிச்சிருக்குது, அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தலையை வச்சுக்கிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு அவன் மேலே, அதாவது அவனை பார்த்து கையை நீட்டி, ஏய் உன் லிமிட்டில் இரு, லிமிட்டை கிராஸ் பண்ணாத அப்படிங்க. மறுபடியும் அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு எந்திரிக்கிறான். அப்படியே சிவாஜி கணேசனே தூதணும் போல் அவ்வளோ ஒரு ரியாக்ஷனோட அப்படியே மெதுவாக எந்திரிச்சு அப்படியே அவரை, அதாவது ஜேகேவை மெதுவாக அவரோட கண்ணை பார்க்க, ஏய் இப்போ எதிரான எப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. என்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க சார் அப்படின்னு கேட்குறான். ஏய் ஒரு லிமிட்டோடு இருன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. லிமிட்னா உங்களுக்கு எனக்கும் லிமிட்டா சார், இருக்குதா சார் அப்படின்னு கேட்க இவன் ஏதோ ட்ராக்கில் போயிட்டுருக்கான். அவனுக்கு வந்துட்டு அது தப்பா இல்லை சரியா இல்லை அது என்ன மாதிரி போகுதுன்னு கூட தெரியல. ஆனால் அவன் மனசில் தோட்டத்தை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ எல்லாரும் பார்த்து சிரிச்சு அப்படி போகுதா கதைன்னு கேட்குறாங்க. ஜெக்கேக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது. கரும்பு பிடிச்சவனே உன்னால் எதாவது எப்படி கேட்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனால் அவன் திரும்ப அவ்வளோதானே சார், உங்களுக்கு எனக்கு எல்லாமே அவ்வளோதான் சார், இதோட முடிஞ்சிச்சு, இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்க. எல்லாத்துக்கும் ஷாக்கு. என்ன இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்குது, எதை முடிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. இவன் எதுக்கு முத்தமெல்லாம் கொடுக்குறான், கட்டி பிடிக்கிறான், எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பேசிக்க இதெல்லாம் ஜெக்கி அதுக்கு கேட்குது. டே அமைதியாக இருந்து தொலைடா அப்படிங்கிறாரு. ஓ நான் பேசக்கூட கூடாதா, பரவாயில்ல சார் நீங்கள் மாறிட்டீங்க, அவள் வந்ததுக்கப்புறம் மொத்தமாக மாறிட்டீங்க அப்படிங்க. இது எப்படி இருக்குது கேட்குறதுக்கு, ஏதோ இவர் வந்துட்டு இவனை சீட் பண்ணுற மாதிரி, லவ் பண்ணி ஏமாற்றி சீட் பண்ணுற மாதிரி இல்லை, அந்த மாதிரி டோனில் பேசிகிட்டு இருக்கிறான். பைத்திய மாதிரி பேசாதடா எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாலுமே பார்க்கட்டுமே சார், ஏன் இவங்களுக்கெல்லாம் தெரியாதா, நீங்களும் நானும் உங்களுக்கும் எனக்கு என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாதா அப்படிங்கிறான். அவன் சொல்ல போனால் ஒரு பிரதர் அந்த மாதிரி ஒரு டோனில் தான் அந்த ஒரு பிரதருக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே பொசசிவ் வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவன் பொசசிவ் பற்றி பேச. பட் கேட்குறவங்களுக்கு அப்படி புரியாதுல்ல. அவங்க வந்துட்டு ஏதோ இருக்கும் போலையே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ இவரும் வாய் மூடுறா வரைக்கும் அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல, ஸ்டாப் நிறுத்துங்க சார், போதும் அவ்வளோதான் முடிச்சுக்கலாம், அவள் வந்ததுக்கப்புறம் மொத்தமாக மாறிட்டீங்க, இனிமே உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது, நான் வந்தேன்னா என் வேலையை பார்க்கறனா போகிறேன்னா, இல்லை எனக்கு இந்த ஸ்டேஷனே வேணாம், பேசாமல் நான் போயிட்டு ஐஜி ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு எழுதி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே கையெழுத்து கூட போடல. வந்ததுலேருந்து இப்படி கலவரம் ஆகிட்டுருக்குதே. காலங்காத்தால் பார்த்திங்கன்னா கோவிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டுருக்குறான். இவரு போய் தொலைடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு உட்காந்துருப்பாரு. எல்லோரும் வந்துட்டு சார் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக போயிடுங்க, எனக்கு செம்ம தலைவலிக்குது அப்படின்னு சொல்ல, ஸோ ஓகே சார்
ஏதாவது டேப்லெட் இது வேணுமா அப்படின்னு நான் கேட்க, என்னை நிம்மதியாக விட்டிங்கன்னா போதும், எனக்கு டேப்லெட்டும் வேணாம் ஒன்றும் வேணாம், என்னை முதல்ல இப்படி பார்க்காதீங்க, எதுக்கு இது மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஏன்னா எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்கல்ல, அதான் இவருக்கு டென்ஷன் ஆகுது. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் குடிஞ்ச ஃபைல் தான் பார்க்குறாங்க. நான் அப்பப்போ ஜேகேவி பார்க்குறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அவரால் அங்கே உட்காரவே முடியல. இவன் வேறு கோச்சிட்டு போயிட்டானா, ஆவுனா இவன் ஒருத்தர் பொண்டாட்டி மாதிரி கோச்சிட்டு போயிடுறான். ஏதோ புருஷன் வீட்டில் இருக்க மாட்டேன்ட்டு போகிற மாதிரி, எனக்கு இந்த ஸ்டேஷன் வேணாம், ட்ரான்ஸ்ஃபர் வேணும்ன்ட்டு போகிறான். கருவம் பிடிச்சிவேன், இவன் போய் தொலைஞ்சாதான் பரவாயில்ல, ஆனால் ஏன் எனக்கும் விட மனசு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பி இவர் எந்திரிச்சு ஓடுறாரு. இவர் ஓடுறதை பார்த்துட்டு, என்னடா நடக்குதுங்க, எதுக்கு இன்ஸ்பெக்டரும் பின்னாடியே ஓடுறாரு அவன் பின்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஸ்டேஷனில் இப்படி பேச, இந்த பக்கம் இவருனா கருமம் எனக்கு கண்டிப்பாக கேவலமாக ஏதாவது பேசியிருப்பானுங்க. ஸ்டேஷனில் அவங்க பார்க்குற பார்வையிலே தெரியுது. ஆனாலும் நான் ஏன் இப்படி வந்தேன், இப்போ நான் வராமல் இருந்தால் கூட அதை அப்படியே விட்டுருப்பாங்க. இப்போ நான் வந்துட்டேன்ல, இன்னும் என்ன தப்பாக தான் சொல்லுவாங்க. ஐயோ கருமம் பிடிச்ச நாயை, ஏன்டா என்னை இப்படி சோதிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஜீப் எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கேயும் ஐஜி ஆஃபீஸ் தானே போகிறேன்னு சொல்லியிருக்கிறான். ஸோ ஜீப் எடுத்துகிட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்காரு ஐஜி ஆஃபீஸ்க்கு தான். அப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இவன் தான் இன்றைக்கி நடந்தானே வந்தான். ஸோ இப்போது நடந்தான் போயிட்டுருக்கிறான். என்னடா இது இங்கே தான் போயிட்டுருக்கான், நான் நடந்து போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி போய் முன்னாடி நிறுத்திட்டு ஹார்ன் அடிக்கிறாரு. இவர் ஹார்ன் அடிக்கிறத பார்த்துட்டு ஏதோ கோவமாக போகிற காதலி திருப்பி கோவிச்சிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போகிற மாதிரி இவன் அப்படி மூஞ்சி திருப்பிட்டு கையை கட்டிட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்கிறான். கருமம், இவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே எனக்கு ஆயுசே போயிடும். அங்கே போனால் அவள் இங்கே வந்தால் இவன் கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் பார்த்தீங்கன்னா இவன் பின்னாடியே போயிட்டுருக்காரு. அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நின்றுட்டு அப்படியே கோமா ஜேகே திரும்பி பார்த்து, நில்லுங்க, எதுக்கு என் பின்னாடி வரீங்க, நீங்கள் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்க, வண்டியில் ஏறு அப்படிங்கிறாரு. சாரிங்க சார், என்னால் வண்டியில் ஏற முடியாது, நான் இனிமேல் இங்கே வேலைக்கு வர மாட்டேன், இந்த ஸ்டேஷனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, நான் போய் ஐஜி ஆஃபீஸில் எழுதி கொடுக்க போகிறேன், அப்புறம் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். வண்டியில் ஏறுறா அப்படிங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு லிமிட் இருக்குது, லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசாதீங்க, நடந்துக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னது அப்படியே சொல்ல, வர்க்கி சொன்னால் புரிஞ்சுக்கடா, ஏறி தொலைடா அப்படிங்கிறாரு. முடியாது சார், நான் ஏன் உங்கள் வண்டியில் ஏறணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேத்துக்கு வாக்குவாதம் ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நேற்றெல்லாம் ரொம்ப ஓவராக ஆடி இருப்பீங்கள்ல திருவிழாவில், அதெல்லாம் ஏதோ உடம்புக்கு ஒத்துக்கலை போல். ஐயோ என்னால் முடியலையே சாரா, நான் கிளம்பிட்டா பேசாமல் அப்படிங்கிறீங்க. இந்நேரத்தில் கிளம்புறியாடி, அன்றைக்கி ஏதோ காத்தடிச்சதுன்னு பயந்துட்டு இருந்தேல்ல அப்படிம்பாலா. முடியலடி, நான் வீட்டுக்கு போயிடுறேன், இங்கேருந்து வயிறு வேறு கலக்குது, அசிங்கமாக போயிடும், பசங்களாம் வேறு இருக்கானுங்க, அப்போ நான் பொழுதுனிக்கு பாத்ரூமுக்கு இங்கேயும் நடந்துட்டுருக்க முடியாது, கொஞ்சம் நிலமை மோசமாகிறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கிட்ட போய் கேட்குறீங்க. அவங்களோ என்னடி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ் என்னால் முடியலைங்க, இருந்தால் எனக்கு பாத்ரூமுக்கு இங்கேயும் நடக்கிறதுக்கே சரியாக போயிடும், ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போயிடுறேனே அப்படின்னு ஒரு மாதிரி வயிற்று பிடிச்சிட்டு கேட்க, ஏன்னா ஒரு மாதிரி எதாவது பண்ணுது, கண்டதையும் தின்னுருப்பீங்களா. அவங்களும் சரி ஓகே பத்திரமா போ, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணணும் என்ன அப்படிங்கிறாங்க. ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு சாரா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. நானும் வரட்டாடின்னு கேட்க, அப்போ மிஸ் அப்படி சாக்கு பிஸ்துக்கு அவள் தலையிலே போட்டு, நீ உட்காரு, நீ எங்கே போகிற அப்படின்பாங்களா. தொன்னைக்கு அப்படிங்கிறா. நீ ஒன்றும் கிளிக்க வேணாம், அவள் நல்லா தான் இருக்கா, அவள் போய்க்கு வா, நீ உக்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்றாங்க. கரெக்டாக நீங்கள் போகிற தடத்தில் தான் இவங்க 2 பேருக்கு இப்போ வாக்குவாதம் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் வயிற்று பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்னால் முடியலடா சாமின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க. பாதி வழியில் வரும்போது வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ண முடியும், ஸோ வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி வந்துட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு புளிய மரம் இருக்கும். ஸோ அந்த மரத்துக்கிட்ட வரும்போது இந்த பக்கம் ஜீப் நிற்கிற மாதிரி தெரியுது. ஐயோ இவத்துக்குள்ள இங்கே நின்றுருக்கான், நான் எந்நேரம் வரனாலும் கண்டுபிடிச்சிருவானா, இவனை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன், இந்த நிலைமையில நான் எப்படி அவனை பார்க்குறது, கடவுளே என்னை காப்பாற்றவே மாட்டியே, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி கோத்துட்டே இருக்கிறீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ வந்து அதே மரத்துக்கிட்ட நின்றுட்டு ஒளிஞ்சு பார்க்குறீங்க, இவன் போயிடுவானா இல்லை என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம், சார் விடுங்க சார் ப்ளீஸ் என்னை விடுங்க சார் அப்படின்னு வரிக்கி சத்தம் தான். அப்போது நீங்கள் இது அந்த வரிக்கி சத்தம் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜீப்புக்கு பின்னாடி அவங்க நிற்கிறாங்க, நீங்கள் இந்த பக்கம் நிற்கிறனால அவங்க தெரியல, ஜீப்பு சத்தம் தான் கேட்குது. என்ன இது, யாரை விடுங்கன்ட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தா அஜய்க்கு ஒழுங்கா வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவன் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதில் மட்டும் கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சார் தயவு செஞ்சு என்னை விடுங்க சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தொடாதீங்க என்ன அப்படிங்கிறான். தொடுறானா அப்படின்னு உங்களுக்கு வேறு ஷாக்கு. ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு அவர் மேலே வெறுப்பு வரணும்னு சொல்லிட்டு அவர் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்கள.
இந்த டைமில் இந்த மாதிரியெல்லாம் கேட்கவும் யாரை தொடுறான் இவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இதில் வயிறு வேறு கலக்குது, நிற்கவே முடியல, நெளிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. நிற்க முடியாமல் மரத்தை பிடிச்சி அப்படி நெளிச்சிக்கிட்டு மரத்தை அப்படி டைட்டாக கட்டி வேறு பிடிச்சிருக்கீங்க. பின்னாடி ஸ்கூல் பேக் வேறு மாட்டியிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ரட்டச்சடை அந்த மரத்தை வேறு அப்படி கட்டி பிடிச்சிட்டு நெளிச்சிக்கிட்டே உங்களால் முடியல. அந்த அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள், செம்மையாக ஃபன்னாக இருக்கும். ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்க, வேர்த்து கொட்டுது, உங்களால் தாங்க முடியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவன், சார் மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க, நான் ஐஜி ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிறான். யார் மேலே இவன் கை வைக்கிறான்? இவன் எதுக்கு ஐஜி ஆஃபீஸ்க்கு போகிறேங்கிறான்? ஏதாவது பிள்ளைங்களுக்கு இது கூட்டு வந்து நிற்க வச்சுருக்கானா, இல்லை யார்கிட்டயாவது தப்பாக நடந்துக்கிறானா? நடந்துக்கக்கூடிய ஆள் தான் இவனை என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா வயிறு வேறு கலக்குது, அங்கே போய் ஏதாவது அசிங்கமாயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு இங்கே நிற்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகே பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு வர்க்கி, புரிஞ்சுக்கோ, ஏதோ கோத்தில் பேசிட்டேன்டா வா அப்படின்னு கூப்பிடுறாரு. முடியாது, நான் வரமாட்டேன் உங்கள் கூட அப்படிங்கிறான். அப்போ இவரும், ஏய் ரொம்ப பண்ணாத, நீ இருக்கிற முத்தம் கொடுத்தா அப்படிங்க. உங்களுக்கு முழுசாக கேட்க மாட்டேங்குது, விட்டு விட்டு கேட்குது. முத்தமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெத்தி தொட்டு தொட்டு பார்க்குறீங்க. ஒரு வேளை எதாவது சொல்லிட்டு இருக்கிறானா, அசிங்க பிடிச்சவன் எல்லாத்திட்டையும் சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ உங்களுக்கு கற்பனை போகுது. அப்போது அவனும், சார் என்ன தப்பு என்ன தப்பு? ஐயோ சாமி, ஆமாம் பெரிய தப்பு தான் சார், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு. இவனே என்ன தப்புங்கிறான், இவனே தெரியாமல் பண்ணிட்டேங்கிறான். டேய் நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுடா அப்படிங்க. அதே தான் சார் நானும் சொல்கிறேன், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, உங்களுக்கு வலிக்குமே, இப்படி முத்தம் கொடுத்தா சரியாக போயிடும்னு நினச்சி நான் அப்படி பண்ணேன். அதுக்கு நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா, நெஞ்சு மேலே டூ வச்சுட்டிங்களா அப்படிங்க. நெஞ்சுன்னு மட்டும் கேட்குது, முத்தம்னு கேட்குது. இது நெஞ்சு முத்தமா? என்னடா யாருக்குடா? ஐயோ இவன் யாரை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு நான் பக்குன்னு அடிச்சுக்குது. ஸோ இவர் வந்துட்டு, நீ எதுக்கு எனக்கு கட்டி பிடிச்சா அப்படின்னு கேட்க, கட்டி பிடிச்சது என்ன சார் தப்பு, வலிக்கக்கூடாது என்னன்னு கட்டி பிடிச்சா அப்படிங்க. இந்த கட்டி பிடிக்கிறது அது மட்டும் உங்கள் காதில் கேட்குது. அப்போ நீங்கள் கோர்த்துக்கிறீங்க, அப்படியே கோர்வையாக கோர்த்துக்கிறீங்க. கட்டி பிடிச்சி நெஞ்சல் முத்தம், ஐயோ கருமம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன அதுக்கு மேலே நிற்க முடியலங்க. இருடா உனக்கு இருக்கு, யாரடா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக அந்த பக்கம் இருந்து மரத்துக்கிட்டேருந்து குடு நசியாக நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அது நெளிச்சுக்கிட்டே தான் நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களால் முடியல, பாத்ரூம் வேறு அர்ஜென்ட்டாக போகணுமா இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, அப்படியே நெளிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அப்போது கரெக்டாக அந்த ஜீப் கிட்டே வரும்போது இவன் ரொம்ப பேசிகிட்டே இருக்கானா. அப்போது ஜேகே வந்துட்டு இவனை சமாளிக்க முடியாமல் இவனை பிடிச்சி என்ன பண்ணிடுறான்னா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஸோ கட்டி பிடிக்கவும் நீங்களும் கரெக்டாக போக, என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இவங்க திரும்பி பார்க்க 2 பேரும் வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ 2 பேரும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு இருப்பானா, இவர் இந்த பக்கம் திருப்பின்னு இப்படி அவங்க கட்டி பிடிச்சிருப்பாங்க, வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி. அப்போ முடியாதுன்னு சொல்லி இவன் இந்த பக்கம் தலை திருப்பார், இவர் ஏண்டான்னு சொல்லி இந்த பக்கம் தலை திருப்பார். 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா லிப் கிஸ்க்கு மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான் கிஸ் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அவ்வளோதான். நீங்கள் அதை பார்த்துட்டு கையில் லஞ்ச் பேக் வச்சுக்கிறது பொத்துன்னு கீழே போடுறீங்க. இந்த சத்தம் கேட்டோம் அப்படியே இவர் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவங்க நிற்கிற பொசிஷன் அப்படி 2 பேரும் லிப் டு லிப் கிஸ் அடிச்சுட்டு நிற்கிறாங்க. நீங்கண்ணா சீ அப்படின்னு சொல்ல, ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா அடியே நில்லடி ஓயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, சீ பொறுக்கி, பொம்பளைங்களே விட்டு வைக்கிறதில்ல, ஆம்பளைங்களே விட்டு வைக்கிறதில்ல நீ அப்படின்னு சொல்லி அவர் மூஞ்சிக்கு நேராக பேச, ஐயோ இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கையை வச்சு கண்ணை மூடிக்கிறாரு. அப்போ நீங்கள் கருமம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக குடு நடந்து வரிசையாக போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ இவர் வேற, ஐயோ எனக்கு நீ ஏன்டா இப்படி வந்து வாக்கிது அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய் தொலைடா அப்படின்னு சொல்லி இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓய் நில்லடின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வருவார். நீங்கள் சிப்பாடா பொறுக்கி கருமம், பொறுக்கி நாயே, எல்லாத்துக்கிட்டையும் கருமம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போனீங்க. அவரும் உங்கள் பின்னாடியே வாங்கி வந்து நில்லடி நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துரத்திட்டு வராரு. ஆனால் நீங்கள் திட்டிகிட்டே போக, ஐயோ ப்ளீஸ் நில்லுடின்னு சொல்லிட்டு வரதோட இந்த இப்போதைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன் டியர். ஸோ இதுக்கு அடுத்த அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்க்கலாம். ஓகே டே. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருக்குது, இதை என்ன நம்ம எத்தனை எபிசோட் கொண்டு போகலாம், ஆல்ரெடி இப்போ 9 எபிசோட் வந்துருச்சா. ஸோ இது எத்தனை எபிசோடில் முடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரியை கொண்டு போயிடுவேன். ஏன்னா ஒரு சிலருக்கு நிறைய போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணும், ஒரு சிலருக்கு இல்லை அதை முடிச்சிருங்கன்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரி யாருக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லுங்கள். மெஜாரிட்டி என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகேவா, எத்தனை எபிசோட் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, டடா பாய். சராங்கே ஸ்டோரி பிடிச்சிருக்கா?